ஹாய் எல்லாருக்கும். இட்ஸ் மீ பிரமிஷா ஜெரால்டு. சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட கதை கேட்குறதுக்கு வரவேற்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கான கதை எந்த தாய் தகப்பனுக்கும் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கதை. ராஜு பிரீத்தி கொஞ்சம் லேட்டாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட எல்லா கடமைகளையும் முடிச்சு அப்புறமா எல்லா கடமைகளையும் முடித்த பிறகு 2 வருஷம் அவங்க அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து கொஞ்சம் ட்ராவல், கொஞ்சம் அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டாங்க. சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு ஏக்கத்திலே அவங்களோட நாட்கள் போச்சு. இப்படியே 7 வருஷம் ஆயிடுச்சு. குழந்தை இல்லை அப்படின்னு கோயிலுக்கு போனாங்க. ஆனால் கோயில் கோயிலாக அலைஞ்சாங்க. குழந்தை பிறக்கும், கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்துக்கல. லட்சம் லட்சமாக செலவு பண்ணி அந்த மாதிரி அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல. அப்படியே அவங்களுக்கு 8வது வருஷம் ஆரம்பிக்குது. ஒரு நாள் பிரீத்தி சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது யோசிக்கிறா, இந்த மாதம் டேட் ரொம்ப தள்ளி போகுதே, என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்படியே டவுட்டில் ராஜு கிட்ட போய் சொல்கிறா, என்னங்க எனக்கு டேட் கொஞ்சம் தள்ளி போகுது, டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை இருக்கலாம்ல, கார்டு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் பயமாகவும் இருக்குது. எத்தனையோ வாட்டி செக் பண்ணி டயர்டாயிட்டாங்க. ஆனாலும் அவன் சந்தோஷத்தில் போகிறான். போயிட்டு கார்டை வாங்கிட்டு வந்துட்டு கையில் கொடுக்குறான். உள்ளே போயிட்டு கார்டில் செக் பண்ணி பார்க்குறா. 2 கோடு. அவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. ரொம்ப சந்தோஷத்தில் அதை பார்த்து பார்த்து குஷியாகிறா. வெளியில் வந்து ராஜு கையில் கொடுக்குறா. அதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். துள்ளி குதிக்கிறான், அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். 2 பேருக்கும் சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க 2 பேரும். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கும் போய் செக் பண்ணுறாங்க. அப்போ ஃபர்ஸ்டில் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது அந்த ஸ்கேனை மட்டும் கரெக்டாக எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. அதுக்கு அப்புறம் உள்ள எந்த ஸ்கேனையுமே அவங்க எடுக்கலை. ரொம்ப அசால்ட்டாக நமக்கு தான் பாப்பா ஆயிடுச்சுல்ல அப்படின்னு உள்ள அசால்ட்டில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக அதுக்கப்புறம் எந்த ஸ்கேனுமே அவங்க எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் மட்டும்தான் எடுத்தாங்க. அவங்க செஞ்ச பெரிய தப்பு அதுதான் அப்படின்றது அவங்களுக்கு அப்போது தெரியவே இல்லை. டெலிவரி டேட் ஆகுது, பாப்பா பிறக்குது. பையன் கையில் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷம். பாப்பா கண்ணு, மூக்கு, வாய், காலு, கை எல்லாம் கரெக்டாக அழகாக இருக்குது, குட்டியோண்டு. அதை தொட்டு பார்த்து முத்து கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாப்பா அப்படியே வளர்றான். பாப்பாவுக்கு ஸ்கூல் போகிற வயசாகுது. பாப்பா பாப்பான்னு சொல்கிறல்ல, பொண்ணு இல்லை, பையன். ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறான். படிப்பு நல்லாவே படிக்கிறான். அப்படியே நாட்கள் போய்க்கிட்டே இருக்குது, வருஷங்கள் போய்க்கிட்டே இருக்குது. பையன் ஸ்கூலுக்கு போய் நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது. அவனோட செகண்ட் ஸ்டாண்டர்டில் திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. பையனுக்கு போர்டு தெரிலன்னு சொல்கிறான். கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்க போகுது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை அவனை ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார வச்சு பாருங்கள், அந்த மாதிரியெல்லாம் டீச்சர்ஸ்கிட்ட அவங்க சொல்கிறாங்க.
ஆ ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட் பெஞ்ச்ல கூட உட்கார வச்சு பார்க்குறாங்க. நல்லா படிக்கிற பையன், நல்லா ஸ்கோர் பண்ற பையன், சடனா கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டெய்லி டீச்சர்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆம், சரி இப்போ கூட்டிட்டு போயிரலாம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பையன கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஐ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது, அவன் கண்ணு பக்கத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புல ஒரு சின்ன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியா ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணி ஒரு கண்ணாடி குடுத்தாங்க. அது அப்படியே கொஞ்ச நாளு சரியா போயிட்டுருந்தது. அப்புறம் ரொம்ப சீக்கிரத்திலயே அவனுக்கு தலைவலி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. குட்டி பையனால தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி. கண்ண மூடி அப்படியே கமந்து படுக்க ஆரம்பிச்சான். பார்த்து 2 பேருக்குமே மனசே தாங்கல. தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுனாங்க. அப்போ கண்ணு பார்த்தாச்சு. இதுக்கு மேல இனி ஃபுல்லா நம்ம செக் பண்ணிரலாமே அப்படின்னு தலையில ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, பிரெயின் பக்கத்துல இருந்த ஒரு கட்டி அந்த குட்டி பையனோட பிரெயின அழுத்திக்கிட்டு இருந்தது அப்படின்னு. இந்த ஸ்கேன் எடுத்துட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர பார்க்கும்போது, டாக்டர் கேட்டாங்க, "சரி ஓகே, நீங்க பாப்பா வயித்துல இருக்கும்போது ஸ்கேன் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் காமிங்க" அந்த மாரி. அப்பதான் அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் தான் அவங்க எடுத்திருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் மட்டும். வேற எல்லாத்தையுமே அசால்ட்டா எடுக்காம விட்டுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. டாக்டர்ட்ட ஒரே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து காமிச்சு, "இது மட்டும் தான் நாங்க எடுத்தோம். வேற எதுவுமே நாங்க எடுக்கல" அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் திட்டிக்கிட்டே சொன்னாங்க, "இது ரொம்ப குட்டியா இருக்கும்போதே கண்டுபிடிச்சிருக்க வேண்டியது. இந்த ஸ்கேன நீங்க டாக்டர் சொன்ன ஸ்கேன் எல்லாத்தையுமே நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா, வயித்துல இருக்கும்போதே இத கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம்" அப்படின்னு. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அப்படியே கொஞ்ச நாள்லயே அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம பிரெயின்ல இருந்த நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு பாப்பா பையன் இறந்து போயிட்டான். தாங்க முடியாத துக்கத்துக்குள்ளாடி போனாங்க 2 பேரும். என்ன பண்றதுன்னே தெரில. முட்டி மோதி அழுதாங்க, புரண்டாங்க. பையன் திரும்ப வரப்போறதில்ல. ஆனா செஞ்ச தப்பு என்னன்னு உணர்ந்தாங்க. நம்ம அசால்ட்டா ரொம்ப குட்டி குட்டியா கேர்லெஸ்ஸா விடக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கைய இப்படி புரட்டி போடுதுல்ல. கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. பாய் எல்லாருக்கும். டாடா.